மன்னார்குடியில் நாட்டு வெடிகள் தயாரிப்பு ஆலையில் ஏற்பட்ட திடீர் வெடிவிபத்தில் 4 பேர் உடல் சிதறி உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் கருணாநிதி. வணக்கம் கருணாநிதி, இந்த சம்பவம் எப்போது நிகழ்ந்தது? உயிரிழந்தவர்கள் குறித்த விவரங்கள் கிடைத்திருக்கிறதா? திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மண்ணை நகர்ங்கிற இடத்துல கண்ணதாசன் என்பவருக்கு சொந்தமான நாட்டு வெடி அதாவது பட்டாசு நாட்டு பட்டாசு தயாரிப்பு இருக்கு. இங்க என்னன்னா இப்ப இந்த கோவில் திருவிழா இந்த தேர்தல் இதுகளுக்காக சமயங்களுக்காக இங்க நாட்டு வெடி தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல இன்று காலை பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சொல்றாங்க, அங்க திடீர் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. அந்த பட்டாசு அந்த பட்டறையில கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் இருந்திருக்கா சொல்லியிருக்கிறாங்க. இதுல அந்த இதுல திடீர் எதிர்பாராத விதமாக அந்த பட்டாசுகள் உராய்ந்ததுல தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. அந்த தீ விபத்துல இதுவரை 4 பேர் இறந்துள்ளதாக கூறுகின்றன. மேலும் 3 பேர் மருத்துவமனையில இருக்கிறாங்க. இந்த இதுல ஒரு சிறுவனின் உடல் உயிர் ஆபத்தான நிலையில் இருக்கிறது. மேலும் இது இப்ப தற்சயம் இப்ப கேட்டதுல 5 பேர் பலி என தெரிகிறது. மோகன், சிங்காரவேலு, பாபு, சுரேஷ் மற்றும் இன்னும் ஒருத்தர் பேர் இன்னும் யாருன்னு தெரியல. 2 பேர் மருத்துவமனையில இப்ப இருக்கிறாங்க. அந்த பகுதி ஒரே புகைமூட்டமாக இருக்கிறது. அந்த பகுதிகள் இன்னும் நுழைய முடியல. இப்ப ஜேசிபி இயந்திரம் அந்த பகுதிக்கு வந்திருக்கு. ஜேசிபி இயந்திரம் அந்த கட்டிடத்துக்கு உள்ள நுழைந்த பிறகுதான் மேல எத்தனை பேர் இருந்தாங்க என்னங்கிற விவரம் தெரியும். இப்ப அந்த பகுதியில் ஒரே பதட்டமான சூழல் இருக்கிறது. இந்த விபத்து குறித்து உடனடியாக காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறது.